அடுத்த வருஷம் ஐபிஎல்லை பற்றி மக்கள் இப்போயே ஏன்டா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம சஞ்சு சேட்டா, அவர் அடுத்த வருஷம் எந்த டீமுக்கு போக போகிறாருன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் ஒரு புது கான்ட்ரவர்சி. இந்த புது கான்ட்ரவர்சியில் 2 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற காரணத்தினால நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது இந்த கான்ட்ரவர்சிக்கு. அதில் ஒருத்தர் ஒரு இளம் வீரர், சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக செமையாக ஆடிட்டுருக்காரு. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இப்போ நடக்கிற இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக சதம்லாம் அடிச்சிருக்காரு. இப்போ நிறைய யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, டுவால்டு பிரேவிஸ் தான். பிரேவிஸ் அடித்த அந்த சதத்தை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக பார்ட் டைம் கிரிக்கெட்டர், ஃபுல் டைம் யூடியூபரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனலில் சூப்பராக ஆடி இருக்கிறாரு பிரேவிஸ். இந்த மாதிரி சூப்பராக ஆடுற காரணத்தினால போன சீசன் சிஎஸ்கேவுக்காக இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த இந்த பிரேவிஸ் வரப்போகும் சீசனில் ஃபுல் டைம் பிளேயராக ரீட்டைன் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதில் என்னடா பிரச்சனை, இதனால் என்ன கான்ட்ரவர்சின்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதோட நிறுத்திக்காமல் அடுத்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே பிரேவிஸை எப்படி எடுத்தாங்க அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அஸ்வின். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையை தான் சொல்கிறாரு. குர்ஜப்னீத் சிங்னு ஒரு பிளேயரை சிஎஸ்கே எடுத்தாங்க 2.2 crores. அதே ஆக்ஷனில் பிரேவிஸ் அன்சோல்டாக போகிறாரு. சீசன் ஆரம்பித்ததும் குர்ஜப்னீத் சிங்க்கு இன்ஜூர் ஆயிடுது. இன்ஜூரான குர்ஜப்னீத் சிங்க்கு அதே 2.2 crores ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிரேவிஸ் எடுக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணுறாரு அஸ்வின். பிரேவிஸோட தரப்பிலிருந்து, அதாவது அந்த பிளேயரை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டீம், அவங்க சிஎஸ்கே கிட்ட ஒரு விஷயம் கேட்டதா அஸ்வின் சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 2.2 crores கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நான் சிஎஸ்கேயில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு பிரேவிஸ் தரப்பிலிருந்து கேட்டதா ஒரு தகவலை அஸ்வின் சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது ஒரு பக்கம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல்லோட ரூல்ஸ் கிளியராக ஒரு விஷயம் சொல்லுது. ஆக்ஷனில் ஒரு பிளேயருக்கு அந்த டீம்னுடைய பர்ஸிலிருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தாண்டி வேறு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்றது ஐபிஎல்லோட ரூல்ஸில் கிளியராக இருக்குது. அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்திருந்தால் அந்த பிளேயருக்கும் பிரச்சனை, அந்த டீமுக்கும் பிரச்சனை. 2 பேரும் தடை செய்யப்படலாம், இல்லை டிஸ்குவாலிஃபை செய்யப்படலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அபாயம். அதனால தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் அடித்து புரண்டு ஓடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. என்ன அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எந்த விதமான டீலும் நடக்கலை, இந்த பிளேயருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கு, அது எல்லாமே ரூல்ஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க சிஎஸ்கே. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினும் கரண்ட்லி சிஎஸ்கேவுடைய கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சிஎஸ்கேவுக்காக ஆடுற ஒரு பிளேயரு எப்படி இந்த மாதிரி இன்னொரு பிளேயருடைய கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கே சிஎஸ்கேல இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.